அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா, மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையோ இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, இதனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களும் எப்படிப்பட்ட மாற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு தரப்போகுது. மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்தால் அந்த கெடு பலன்களில் இருந்து உங்களால் சீக்கிரமாகவே விடுபட முடியும். மேலும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானும் முருகப்பெருமானையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அல்லது ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவங்க கூடிய விரைவில் உங்களுக்கு நடத்தி காட்டுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதமாக அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். மேசராசியானது கால புருஷனுக்கு முதலாவது ராசியாக சொல்லப்படுது. ராசி மண்டலத்தில் முதல் 30 பாகை கொண்டது. வெள்ளாட்டு வடிவத்தை உடையது. மேலும் இது ஒரு நெருப்பு ராசியாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அறம் சார்ந்த தத்துவமும் சொல்லப்படுது. மேலும் இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் என நட்சத்திரங்களை உடையதா இந்த மேசராசி காணப்படுது. இதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். சூரியன் உச்சம் அடையும் ராசி. மேலும் சனி பகவான் நீச்சம் அடையும் ராசி கூட இந்த மேசராசி தாங்க. உடல் பாகத்தில் தலையை குறிக்கும். மேலும் இது ஒரு வறண்ட ராசி, மாநிலத்தை குறிக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரர்கள் உடல் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. கடினமான வேலைகளை செய்து முடிப்பாங்க. எதையும் தாங்கும் மனதை உடையவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க. மேலும் தலைமை தாங்கும் திறமையும் இவங்களுக்கு பிறப்பிலிருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயம்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, அயனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 31/8/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை தாங்கும் பண்பை இயற்கையிலேயே பெற்றிருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டமானது தைரியம் அதிக அளவில் பிறக்கும். பணவரவு திருப்தியாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். முன்கோபம் ஏற்படும். அதனாலும் வீண் தகராறுகள் ஏற்படக்கூடும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக கோபத்தை கட்டுக்குள்ளே வைக்கணுங்க. நிதானமாக செயல்படுவது நல்லது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும்.
செலவை குறைப்பதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு குறையக்கூடும். பேச்சில் கடுமை காட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக எந்திரங்களை இயக்கும் போது கவனம் ரொம்ப தேவைங்க. மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டியிருந்த காரியங்கள் தாமதமாக நடக்கும். மேலும் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலமாக மன மகிழ்ச்சிப்படியான சூழ்நிலைகள் நடக்கக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு கவனமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசி பழகுவது ரொம்ப நல்லது. மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய மேச ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்படுங்க. மேலும் முன் கோபத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோபத்தை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டுங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க. அந்தளவுக்கு தான் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்பவே அதிக அளவில் உழைப்பை காட்டுவீங்க. மேலும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். செல்வமும் உயரக்கூடும். மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுக்கமான நிலைகள் மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் உண்டாகக்கூடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பண விஷயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களோடு பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடும். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கக்கூடும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களுக்குள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் உங்களது பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். பிள்ளைகள் தொடர்பான காரியங்களில் செய்து முடிக்க வேண்டிய நிறைய விஷயங்களில் அலைய வேண்டிய நிலை வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களது செயலுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே தானாகவே விலகி போகும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். பண வரத்து அதிகப்படியாக கிடைக்கும். மேலும் கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது இந்த காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்களோ அதைவே தொடர்ச்சியாக செய்யுங்க. புதுசாக எந்த ஒரு முயற்சியுமே மேற்கொள்ளாதீங்க. அப்படி மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைய விதமான தடை தாமதத்திலேயே முடியும். அதனால் இந்த மாதத்துக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. காரிய தடை மற்றும் தாமதம், வீண் அலைச்சல் அதிகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக வாய்ப்பு இருக்குது. மனக்கவலை ஏற்படும். அதற்கு பின்னர் சரியாகும். மேலும் எதிர்பாராத செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த மாதம் முழுக்க என்ன விஷயத்தெல்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை அன்று வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். காரியத்தில் வெற்றி கிடைக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுடைய இஷ்ட தெய்வ கூட முருகப்பெருமான் தான். ஸோ கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு உதவியாக இருப்பார். நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமான மனமுருக விரதம் இருந்து வாருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 13, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 6 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய அதாவது ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட விஷயமாக நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்தால் கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மேசராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.